செய்ய வேண்டும். அந்த சிவனாரை வேண்டி அல்லோ சிவதமங்கள் செய்ய வேண்டும். வல்லரக்க மணி எத்தனை 11 காலாயிட்டாங்க. யாரு தெரியும் இருக்க எங்க போவேன் யாரும் தெரியாதவங்க யாரையுமே எனக்கு தெரியாது. ஒன்ன தவிர யாருமே வந்து தெரியும். அவனுக்கு ராஜா பண்ணி போயிட்டான். நீ தெரியும். சரி மந்திரி தெரியும். ஆமா மந்திரி வேலை விட்டு போயிட்டான். என்னை விட்ட யாரையுமே எனக்கு தெரியாது. இந்த நேரம் போட்டு நான் எங்க போவேன்? அப்படியே எந்த கடை கிடைக்கும்? அப்படியா வெக்கம் ஆனா சூடு சொல்றேன்னா எந்த கிடைக்கும்? காய்கறி வாங்கி போயிடும். அப்படியா அப்படிதான் 56 தேசத்துக்கும் மன்னனாக ஆட்சி புரிந்தாயே. சரி மக்கள் பழக்கம் உனக்கு கிடையாதா? மக்கள் பழக்கம் உனக்கு கிடையாதா? மக்கள் என் பக்கம் அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஓட்டு போட்டாங்க. அதான் கம்ப மட்டும் வாயிலே குத்துவாங்க. கம்ப மட்டும் அதான் வாயிலே குத்தாங்க. அப்போ வாங்கலாம் ஒரு அடி போட்டேன். அப்படியா உசிரே போனது அடி வாங்கி சாப்பிட்டேன். சரி அப்படி பரம்பரையில சரிதான். சரி அண்ணாயிரே சரி நான் அந்த அரணாரை வேண்டி அரசு செய்கிறேன். சிவனாரை வேண்டி சிவதவசி செய்ய போறேன். சிவதவம் செய்ய போறீங்களா? ஆமா பரவாயில்ல போனே தப்பிச்ச. சரி அந்த சிவனை பார்க்கணும்னு நினைச்சியா உசுறு முந்தலாடி. அப்படியா அன்னைய பிரம்மகனிய என்ன வேளாண்தான் பேச கேட்க. சரி இல்லையா நீ தவம் செய்து விட்டு வா மகனே என்று சொல்லிவிட்டார். ஆமா ஆமா அப்படி என்றால் நான் கேட்பதுதானே என்னுடைய கடமை. கண்டிப்பாக தாய் சொல்ல கேட்க வேண்டும். கேட்க வேண்டும் அல்லவா? நீ உங்க அம்மா பேச கேட்டியா? கண்டிப்பா கேட்பேன். கேட்ப தாய் சொல்லணும் வாய் குத்திங்க. உனக்கு பிடிச்சதே என்ன செய்ய? எல்லாருக்கும் செல்லவே சொன்னாலே என் ஆசாத்தி என் செல்லமா வாயை திறக்கிறது. அப்படி சொல்லுவியா? ஆமா சரி என்று சொல்லி பட்டு ஆடைகள் எல்லாம் கலட்டி வைத்து அவன் எப்படி புறப்படுகிறான் தெரியுமா? அவன் சாமி பெரிய பட்டை போட்டான். சரி ஆமா சரி எப்படி சிவசிவான் போட்டான். சரி வேஷ்டியில இருந்து ஒரு நூலை உருவி நூலா கிழிச்சு பாட்டுக்கிட்டான். வேட்டியில அந்த கரையை கிழிச்சுப்பானோ? அப்படிதான் நினைக்கிறேன். அந்த நூறு கூட வாங்க வந்த காசு இல்லையா? ஆமா நூலான நூலால செய்யக்கூடாதுன்னா அப்படி அந்த வெள்ளை கலர்ல தான் இருந்தது. அது வெள்ளை கலர்ல தான் ஆமா சரி நீ பார்க்கும் வெள்ளை கலர் இருக்கு. ஆனா அதுக்கு ஆவி உடை. சரி ஆமா ஆவி உடைய எதற்காக கேட்டதாங்க? எப்படி தெரியுமா? நம்ம சொல்றது சரிதான். சரி காய் ஒண்ணு பட்டு பாட்டாளிகள் வெள்ளை. சரி அந்த கலந்து வச்ச ஆடையில கிழிச்சான். ஆமா கலந்து வச்ச ஆடையில கிழிச்சான். ஜிம்மெல்லாம் கொடுக்க முடியல. அது எதுக்கு நம்ம அது இனிமே இது கிழிச்சான். ஆமா கிழிச்சு இன்னும் போட கேட்டா நல்லா இருக்கும். சரி இனிமே போடலையும் இனிமே கிடையாது. காய் வேட்டி கட்டியாச்சு கடைசி கடைசி உனக்கு அதெல்லாம் போ சரி என்று நினைத்து ஆமா வல்லரக்கன் தவம் இருக்க வேண்டும் என்று ஆமா புறப்பட்டு வெளியில வரும் பொழுது அதாவது தலைவாசல் நிலை கட்டியது. அப்பொழுது பிரம்மகனியார் சொல்லுகின்றார், என் மகனை வல்லரக்கா இன்றைக்கு நீ தவம் இருக்க செல்ல வேண்டாமா? எதனால என்று கேட்டால் சரி அதாவது சகல சரியில்லை. உலகத்துல சகல சரியில்லை நிற்கப்படாது. சரி இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை. ஏன் 12 மணி ஆகல? ஆமா நீங்க திங்கக்கிழமை. சரி திங்கக்கிழமை தவறுக்க போகும்போது ஆமா நீ போகணும்னு நிப்பாட்டிட்ட. சரி ஞாயிற்றுக்கிழமை வரும் ஐயா வைகுண்டத்தை வர வாங்கிட்டு சரி திங்கக்கிழமை என்ன அழைச்சிருவோம். ஆமா மறுநாள் செவ்வாய்க்கிழமை. வர வேண்டி செவ்வாய்க்கிழமை நான் வரும் தவறுக்க போகணும். ஆமா திங்கக்கிழமைக்கு சரி சாஸ்தாவிட்ட வருத்த வேண்டி நான் அழைச்சிருவோம். ஆமா அழிச்சிருவோம். செவ்வாய்க்கிழமை நான் வருத்தம் தவறுக்க போகணும். ஆமா செவ்வாய்க்கிழமை அம்மன்ட்ட வர வேண்டி நான் அழைச்சிருவோம். சரி வேலைக்கிழமை நான் தவறுக்க போகணும். ஆமா புதன்கிழமை என்ன பெருமாள்கிட்ட வருத்த வேண்டி நான் அழைச்சிருவோம். உங்களை
அழிச்சிருவான். வெள்ளிக்கிழமை தவறுக்கு ஒண்ணு வச்சு சரி. வேலைக்கிழமை காலையில குருமூர்த்தியில வாங்குவான், வர வாங்கி தட்சிணாமூர்த்தியில வாங்குவான், சரி. சாயந்தரம் யாருக்கு வாங்குவோமா ஆஞ்சநேயர் வாங்குவான், யார்கிட்ட? ஆஞ்சநேயர் போவான்ட்ட. சரி. ஏன்னா சாயந்தரம் தான் வேலைக்கிழமை ஆஞ்சநேயர் கும்பிடணும், அப்பா அவர்கிட்ட வந்தவனே அழைச்சிருவான். உங்களை நீ அழிச்சிருவான். சனிக்கிழமை போகணும்னு சொல்லி வச்சியா, சரி. வெள்ளிக்கிழமை சுடலவன்ட்ட வந்தவங்க அழைச்சிருவான். உங்களை நீ அழிச்சிருவான். ஞாயிற்றுக்கிழமை போகணும்னு சொன்னா போனா சனிக்கிழமை சனி சுடல வந்தீங்கன்னு அழைச்சிருவான். அழிச்சிருவான். 7 நாள் நல்ல நாள் தவறுக்க போறேன் போறேன் போறேன். வல்லரக்கா, என்ன தடுக்காத இன்றைக்கு போகாட்டாமாப்பா. போமே. அப்படியா? நான் உடனே சொல்லிக்கிறேன். நேசமுத்து சொல்கின்றார். சரி. என் கணவராஜமன்னா, அண்ணா. இன்றைக்கு நீங்கள் தவறிருக்க போக வேண்டாம். நீ நாசம்னா சொன்னாங்க, நாசம்னா போறோம்னு சொன்னாங்க. இப்படி சொல்றவன சரி. அப்படிலாம் நான் போவேன். நான் முன்ன கால வச்ச முன்னால் வச்சதுதான். சரி. பின்கால் வைக்கிறது கிடையாது. அப்படியா? ஆமா. அதாவது பெற்ற தாயின் வார்த்தையை கட்டினால் நல்ல சரி. நான் யோசிச்சுட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்படிதானே? அப்படிதான். இரு உனக்கு. சரி. இரு நாளாக ஆகட்டும். இல்ல, இருக்கிற உடனே கேட்கறதா? இப்படித்தானே சொல்லக்கூடாது. ரொம்ப சீக்கிரம். சரி. அதாவது தாயின் வார்த்தையை தட்டினால் வல்லரக்கன், ஆமா. கட்டிய மனைவி வார்த்தையும் தட்டினார். தட்டிட்டானே சந்தால பாதிப்பு. அப்படி கட்டலாமா? கட்டக்கூடாது, ஒண்ணு பெத்தத்தாய் பேசி கட்டணும். ஆமா. தாய்க்கு பின் தாரன்னு சொல்லுவாங்க, பணி சொல்ல கேட்கணும். சரி. உண்மைதான். 2 பேர் வார்த்தையும் தட்டிவிட்டு ஆமாம்மா. சண்டால வல்லரக்கன் செய்ய வருகிறான். எங்க வருகிறான் அம்மா? அவன் தவம் இருக்க வேண்டும் என்று சரி. வீட்டை விட்டு வெளியே வருகிறான். வருகின்றான். வரும் பொழுது அவனுக்கு சபலம் எப்படி இருக்கிறது தெரியுமா? அம்மா. ஒன்றாவது திருவாதிரை, ஒரு முனை வந்து வருகிறோமா. 2வது திருவாதிரை, ஒரு முனை வந்து வருகிறோமா. 3வது திருவாதிரை, 4வது திருவாதிரை, ஒரு நாள் வந்து வருகிறோமா. வல்லரக்கன் சபலம் எப்படி இருக்கு? எப்படி எப்படிமா இருக்கு? முதல் தெருவுக்கு வரான். சரி. முதல் தெருவுக்கு வந்த உடனே ஆமா. பூனை சபலம் பொல்லாத சபலம் பாங்களே. பூனை. ஏய், இன்னும் நீளமா இருக்கு. ஏய், கஸ்தூரி இல்ல. கஸ்தூரியா? ஏய், கஸ்தூரி. கஸ்தூரி மீனான்ட்டு ஆமா. யாரையா வச்சுட்டாங்க பூனைக்கு? ஏய், நீ பூனை குடுக்கறதுங்கல்ல. ஆமா. பூனை வந்து எலிதான் பயப்படணும். யாப்பட்டமா? நம்மள கடிச்சுன்னு பயப்படும். சரி. அதனால உலகத்துல எல்லாரும் பூனை வளர்க்காங்க. கேரளாவில் நீ வெளியே போயிருந்தோம், உங்க வீட்டுல கருப்பு பூனை 4 பூனை இருக்கு. ஒரு 4 பூனை. அதனால பூனைக்கு சரணம் இல்ல. பூனை சகனம். ஆமா, விடுமா நீ? அப்படியா? ஆமாமா. அம்மா என்கிட்ட என்ன சொன்னா கேட்கக்கூடிய நிலைமையில இல்ல. நான் போறேன் போறேன் போறேன். 2வது தெருவுக்கு வருகிறார். சரி. 2வது தெருவுக்கு வரும் பொழுது ஆமா. சகுனம் நல்லவா இருக்குது. ஏய், நல்லா இல்ல நல்லா இல்ல. ஓனா தலைய ஆட்டு. உனக்கு வச்ச மருந்தை நான் சாப்பிட்டேன். சரி. உனக்கு வச்ச மருந்தை நான் சாப்பிட்டேன். என்ன விஷமா? மருந்து அதான் விஷம். விஷம் இல்லையா? விஷமே மருந்து. அப்படியா? ஓ. ஆ. சரி. ஓனா தலைய ஆட்டு. சரிதான். ஆட்டின உடனே அதான் சகுனம் நல்ல சகுனமா? எதுக்காக தலையாட்டு ஓமருந்து எனக்கு சாப்பிட்டா எதனால ஐயா? காளியம்மா நம்மளுக்கு எடுத்திருந்த மருந்தை சரி. அது சாப்பிட்டதுனால அந்த மரம் விடும். ஆமா. அப்படி சொன்னா முதல்ல சாப்பிட்டது அணில். முதல் முறையாக சாப்பிட்டது அணில். ஆமா. 2வது வந்து யாருன்னா பெட்டில். தெண்டல்.